நீ நல்லா இருந்தா தான் ஏதோ ஒண்ணு எனக்கு நீ பண்ணுவேங்கிறது தானே அது அர்த்தம். நீ நல்லா இரு, நாசமா போ, எனக்கு என்ன அப்படின்னா நான் சுயநலமற்றவன். அது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது சுயநலம் தான். இல்ல சனீஸ்வர மாதிரி உனி என்ன கும்பிட சொன்னா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கலாம். நீ என்கிட்ட வர சொன்னா இப்போதைக்கு எடுத்துக்கிட்டா சனீஸ்வரனை சொல்லலாம். சுயநலமற்ற இருக்கக்கூடிய எவம்னா சனீஸ்வரன் தான். அவன் தான் என்னை கும்பிட வேண்டாம்னு சொல்றது, என்னை நினைக்காதன்னு சொல்றது, என்கிட்ட வராதன்னு சொல்றது. எப்படி எல்லாத்துலயும் விலகி இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா சனீஸ்வரர் தான். அதனாலதான் அவரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நேர்மையா இருக்காருல்ல, பற்றற்று இருக்கிறது யாருன்னா சனீஸ்வரன் தான். அதனாலதான் நம்ம ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சோசியக்காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாதகம் பார்க்கறவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அவரை. எல்லாரும் சுயநலமா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு சாமியும் விரும்புறோம். சுயநலம் இல்லை அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே இல்லைன்னா சொல்றதுக்கெல்லாம் முத்திரையெல்லாம் பதிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன அந்த சுயநல வடிவம் வேணா மாறலாம், அவ்வளவுதான். ஆனா சுயநலம் இருக்கான்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இல்லைன்னு சொல்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. இருக்கிறதுல நீ சொன்ன மாதிரி பெரிய அளவுல இமயமலை அளவுல சுயநலம் இருக்கு. யாருக்கு அப்படின்னா அது படைச்ச பரம்பொருள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லணும். அவங்ககிட்ட தான் சுயநலம் அதிகமா இருக்கு. எல்லாம் நானே உருவாக்குனேன், எல்லாம் நான், என்னுடைய பிரபஞ்சம், என் மக்கள், என்ன என் சொத்து, என் பூமி, எல்லாருமே என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். வேணுங்கிறத என்கிட்ட தான் கேட்கணும். நான் கொடுக்கறதுனால என்னை திட்டிக்கிட்டாவது என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இருக்குல்ல, என்ன இப்படின்னா உண்மை அதுதானே? இல்ல இது உண்மை இல்லைன்னு இதுல சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க சாமியா. ஏன்னா ஒருத்தர் வாய் திறக்க மாட்டேங்க, உண்மையை பேசினா வாய் திறக்க மாட்டீங்களோ? நான் சொன்னது உண்மைன்னு இல்லை, யதார்த்த நிலைய உண்மைதான். நான் சொன்னதுல கூட பொய் இருக்கலாம். நான் என்னமோ அப்படி, நான் என்ன சொன்ன மாதிரி அந்த காலத்துல அரிச்சந்திரன் தான் நீதிமான்னு சொல்லுவாங்க. நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? அப்படி சுயநலமற்ற பிரபஞ்சத்துல வாழ்றதுங்கிறது கஷ்டம். என்ன இயற்கை சார்ந்து வாழலாம், இயற்கை சார்ந்து வாழ்றது கூட ஒரு சுயநலம் தான். நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இயற்கை காப்பாத்தும்பா, எப்படி அது சுயநலம் தானே? இயற்கை சார்ந்து வாழணும் இருக்கணும்னு சொல்லிட்டோம், ரைட்டு. என்ன காரணம்? இயற்கை சார்ந்து நம்ம பயணம் பண்ணும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் இயற்கை பார்த்துக்கிறோம், நம்ம நல்லா இருந்துக்கலாம். அப்ப இது இன்னும் சொல்ல போனா வடிகட்டின சோம்பேறித்தனம்னு சொல்லுவேன். எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம சும்மா இருந்துக்கலாம்ல. இந்த இதுக்குள்ள இந்த பரதேசி உள்பட அப்படித்தான் சொல்றேன். உண்மையை பேசணும்னா இதுதான் உண்மை. அதுக்காக நாங்க நீதிமான, எங்களுக்கு சுயநலம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெய்வீக வழிபாட்டை நம்ம முன்னிலைப்படுத்துறோம்னா இந்த மாதிரி சில இதுகள்ல இருந்து நீ தப்பிச்சுக்கோ, விடுபட்டுக்கோ, பேராசையில போய் அழிஞ்சிடாத அப்படின்னு வழிகாட்டுதல் தான் தவிர சுயநலமற்ற இரு அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை தான். சுயநலமற்ற இரு அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், சுயநலமற்ற இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், அவன் வேணா சொல்லிடலாம். சோறு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? பசி அதெல்லாம் என்ன, சாப்பாடு வேண்டாம் நம்மளால சொல்ல முடியுமா? அப்புறம் இல்ல பெரிய பெரிய மகான்கள் மாதிரி அது கூட என்ன கேட்டா அவனு என்ன சாப்பிடாமையா இருந்தான்?
அவனும் கொலை கொம்பு எல்லாம் தாவரத்துக்களை பிடிங்கி தின்னுட்டு தானே இருந்தான். புரியுதானே சொல்றது? எதுவுமே திங்காம அவனும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு போனா போயிட்டே இருக்கலாம். அதுக்காக அவரு சுயநலமே இல்ல அப்படின்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லிட்டாருல அப்படின்னு இவங்க இப்ப போறது மாதிரி தறிகட்டு போனா அது ஆபத்து தான். வேகமா வரும். நீ எவ்வளவு வேகமா போறியோ அவ்வளவு வேகமா பின்னாடியே வரும். அது புரிஞ்சதா? அதான் வந்து இயற்கை பிரபஞ்சத்துல நம்ம பயணம் பண்றோமா, பிரபஞ்சத்தை சார்ந்து ஒரு வாழ்க்கை, சரியா? இயற்கை சார்ந்து வாழ்கிறது தான் ஆன்மாவை சார்ந்து வாழ்க்கைன்னு சொல்றது. ஆன்மா ஆன்மான்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னா இயற்கை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆன்மாவை நீ கண்டுபிடிச்சாதான் இயற்கை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும். இயற்கைனா என்னன்னே தெரியும், இல்லைன்னா தெரியாது. இயற்கைனா இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? ஆகாயம், பூமி, காற்று, நீரு, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது இயற்கை கிடையாது.